திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் ஒரு ஸ்ரீரங்கத்து தேவதை பகுதி 2. 10 நிமிஷமாச்சு மீரா, உனக்காக தான் காத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் உடம்பை ப்ரிசர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைய பார்த்தீங்களா, எப்படி இருக்குது? பார்த்தோம், வெரி க்யூட். ஆனால் முத்துலட்சுமியால் பேச முடியவில்லை. குழந்தைக்கு ஏதாவது? மீரா அதை கேட்டு பதறினாள். அதெல்லாம் எதுவும் இல்லை, தங்க விக்கிரகமாக குழந்தை இருக்குது. அதோட பசிக்கு தாய்ப்பாலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியலை. தற்காலிகமாக ஒரு ஏற்பாடு செய்திருக்காங்க. என்ன ஏற்பாடு? ஒரு பிரசவத்தில் குழந்தை ஒன்று இறந்துடுச்சு. ஆனால் தாயால் பால் கொடுக்க முடியுமா? அதுக்காக முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு என்றாள் சகுந்தலா. அப்பொழுது ஒரு தினசான ₹1 சைஸ் பொட்டுக்காரி ஒருத்தி அவர்களை வெறுத்தபடியே அவர்களின் அருகில் வந்தாள். அந்த குங்கும பொட்டுக்காரியை பார்க்கவும் மீராவுக்கு கண்களில் கரிப்பு. சில முகங்கள் மனதை 100க்கு 100 பிரதிபலித்தபடியே இருக்கும். அவளுக்கும் அப்படியே ஒரு முகம். அவள் பார்வை அவர்கள் அவ்வளவு பேரையும் ஊடுருவும்படியாக இருந்தது. அவர்களில் முத்துலட்சுமிக்கு சற்று தைரியம் அதிகம். யாரும்மா நீ? என்ன வேணும் உனக்கு என்று அவளை பார்த்து சற்று காட்டமான குரலில் கேட்டாள். அவள் அந்த காட்டத்திற்கெல்லாம் அஞ்சுகின்றவளாக தோன்றவில்லை. ஆமாம், ஒரு பொண்ணு பிரசவத்தும் போது செத்து போச்சே, அதோட ஆளுங்களா நீங்கள் என்று ஆரம்பித்தாள். ஆமாம், அதை நீ எதுக்கு கேட்குற? உங்களுக்கு என்னத்துக்கு வேண்டாத வேலை? இப்போ பார்த்தீங்களா? ஏய், யார் நீ? உனக்கு இப்போ என்ன வேணும்? முத்துலட்சுமியின் கைகளும் ஆவேசமாக அசைந்தன. அட, கோவப்படாத கண்ணு, நான் யதார்த்தமாக தான் சொன்னேன். உள்ளார இருக்கிற டாக்டர்லேருந்து நர்ஸுங்க வரைக்கும் எல்லோரும் இந்த ஈஸ்வரினா அவ்வளோ பழக்கம். செத்து போயிட்ட பொண்ணை பற்றி எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். படிக்கிற வயசில் காதலு கத்திரிக்காயின்னு போனாலே இப்படித்தான். ஆமாம், அது பெற்று போட்டுறது எனக்கு என்னமோ போயிடுச்சு. அந்த குழந்தைய என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? அவள் பேசியதிலிருந்து ஆஷா பற்றி அவளுக்கு எல்லாம் தெரிந்திருப்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. நாங்கள் என்னமோ பண்ணிக்கிறோம், நீ போய் ஓ வேலையை பார் என்று முதல் முறையாக வாயை திறந்தான் பாபு. என்னவோ பண்ணிக்கிறோன்னா என்ன பண்ணுவீங்க? தூக்கிட்டு போய் தொட்டில் குழந்தையா அனாதை இல்லத்தில் போடுவீங்க. வேற என்ன பண்ண முடியும் உங்களால்? அவள் அங்குலம் கூட நகராமல் யானை அசைவது போல அசைந்தபடிதான் பேசினாள். அதுவரை அமைதியாக கவனித்து வந்த மீராவுக்கு மிளகாயை கடித்தமானது மாதிரியாக ஆகிவிட்டது முகம். தோப்பார், எங்களுக்கு எப்படி கொடையிற? எதுக்கு? உனக்கு என்ன வேணும் என்றாள் அழுத்தமாக. கோபமாக பேசாத கண்ணு, நான் உங்களுக்கெல்லாம் அம்மா மாதிரி. அவ்வளவு ஏன், இந்த உலகத்தில் அனாதையாக பிறக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நான் ஒரு அம்மா மாதிரி தான். நீட்டி முழக்காமல் விஷயத்துக்கு வரியா? அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன். அவள் அப்படி கேட்பாள் என்று அவர்கள் யாருமே கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை. அவர்கள் முகத்தில் அசாத்திய மாற்றங்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவும் உள்ளே இருந்து வந்த ஒரு நர்ஸ் அவர்களை அழைத்தாள். இங்கே டெத் ஆகிட்ட பேஷண்ட்டோட ஆளுங்க யார்? நாங்கள் தான். 5 பேரும் அவளை பார்த்தனர். டாக்டர் உங்களை கூப்பிடுறார், தோ வரோம். அவர்கள் அந்த ஈஸ்வரிக்கு எந்த பதிலும் கூறாமல் உள்ளே சென்றனர். அது ஒரு வழக்கமான ஆஸ்பத்திரியாகத்தான் இருந்தது. வழி நெடுக குட்டி குட்டியாக கட்டில், ஒரு நாற்காலி, ஒரு ஷெல்ஃப் என்று வார்டுகள். அவ்வளவிலும் பேஷண்ட்டுகள். அவ்வளவு பேருமே செல்போனில் யாரோடோ பேசி கொண்டுதான் இருந்தார்கள். ஒரு வார்டிலும் ஒரு மின் விசிறி கூட சத்தமில்லாமல் சுழலவில்லை. பார்த்து கொண்டே நடந்த அவர்கள் டாக்டரின் ஏசி அறைக்குள் நுழைந்தனர். டாக்டரின் டேபிள் முன், அந்த டேபிள் மேல் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்கள் கொடுத்திருந்த சாம்பிள் மாத்திரைகள், டானிக் பாட்டில்கள். வெல், நீங்கள்லாம் நான் ஆஷாங்கிற ஒரு பேஷண்ட்டோட ஃப்ரெண்ட்ஸா? டாக்டரும் செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பில் எதையோ பார்த்தபடியே கேட்டார். அவர்களில் தலையசைப்பு. ஐ எம் வெரி சாரி, உங்கள் ஃப்ரெண்டை எங்களால் காப்பாற்ற முடியல. இந்த ஹாஸ்பிட்டலில் இதுவரை பிரசவத்துக்கு வந்த ஒரு தாய் இருந்ததா ரெக்கார்டே கிடையாது. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம். அவர் கருத்துக்கு பதில் கூறாமல் ஐவருமே வெறித்து பார்த்தனர். வெல், ஒரு 10,000 கட்டியிருக்காங்கன்னு சொன்னாங்க, மிச்சத்தையும் கட்டிடுங்க. நார்மலாக ஒரு சுகப்பிரசவத்துக்கு 30,000 40,000 வரை ஆகும். டிபெண்ட்ஸ், அது மதரோட பாடியை பொறுத்து, காம்ப்ளிகேஷனை பொறுத்து மாறவும் செய்யும். அதில் டெத் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு ஃபார்மாலிட்டிஸ் ரொம்ப அதிகம். பேரண்ட்ஸ்கிட்ட நோ அப்ஜெக்ஷன் வாங்குறதுலேருந்து பாடியை டிஸ்போஸ் பண்ணுற வரைக்கும் இப்போ வீடியோ எடுத்து சிடியாக வச்சிடுறோம். யார் எப்போ எதுக்கு கோர்ட்டுக்கு போவாங்கன்னு சொல்ல முடியலைங்களே. அவர் அடுத்தடுத்து பேசிக்கொண்டே போவதற்கு இடையில் குறுக்கிட்டாள் மீரா. டாக்டர், குழந்தை இப்போ எங்கே இருக்குது?
நான் அதை பார்க்க முடியுமா என்று கேட்டாள். ஷியோர், அம்மா இறந்துட்டாங்கன்னா பெண்ணோட உறவினர்கள்கிட்ட பேசிட்டீங்களா? டாக்டர் முக்கியமான விஷயத்திற்கு வந்தார். ஆஷாவுக்கு ஒரு மாமா தான் இருக்கா டாக்டர். அவர் செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆஷாவோட புருஷன் வீட்டை பொறுத்தவரையில் அவர்கள் பாசிட்டிவாகவே பேச மாட்டேங்கிறாங்க. எங்கள் பையனே இல்லை, அவனே போயிட்டான், அவனோட வாரிசு எங்களுக்கு எதுக்கு அப்படின்னு ஒரே புலம்பல் டாக்டர். அப்படி தான் பேசுவாங்க. அதுக்காக இந்த குழந்தைய அவங்க குடும்பத்தையே சேர்ந்ததில்லைன்னு ஆயிடுமா? வேணும்னா நீங்கள் பேசி பாருங்கள் டாக்டர். குழந்தையோட எதிர்காலமே இனி அவங்க கையில் தான் இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாத வேலை. எனிவே நான் குழந்தைக்காக ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒரு வேளை குழந்தையை அவங்க என்னவோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா தெரியல டாக்டர். நாங்களும் ரொம்ப பிளைண்டாக ஃபீல் பண்ணுறோம். எங்கள் வரையில் இது ரொம்ப பெக்யூலரான விஷயம். என்ன செய்கிறதுன்னு தெரியல. புரியுது, ஆனால் சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வந்து நீங்கள் ஏதாவது செய்து தான் ஆகணும். பாடியை நாங்கள் ஒப்படைக்கணுமே. பாடி என்ன தந்தி அடிக்கிறீங்க? ஆப்ரேட் பண்ண உடம்பு ரொம்ப நேரம் தாங்காது. இது ஜிஹெச்சும் இல்லை, மார்ச்சூரியில் போட்டு அதை வச்சுருக்க. நீங்களே ஒரு வழி சொல்லுங்களேன். பேஷண்ட்டாக அவங்கள அட்மிட் பண்ணும்போது ஆஸ்பத்திரி ரெக்கார்ட்ஸில் கையெழுத்து போட்டது யார்? அவர் கேள்விக்கு மீரா முன் வந்தாள். நீ என்னம்மா பண்ணுற? சும்மா தான் இருக்கேன் டாக்டர். டாக்டர், இவ ஸ்ரீரங்கத்தை பொண்ணு, ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அவளுக்கு சின்சியராக இவங்க வீட்டில் மாப்பிள்ளை வேற பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஐசி ரெக்கார்ட் படி கையெழுத்து போட்டு பாடியை நீயே வாங்கிக்கலாம். அதுக்கு முந்தி பேரண்ட்ஸ் என்ன பண்ணால் அந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்குன்னு ரொம்ப நல்லது. நாளைக்கு கோர்ட்டு கேஸில் போக நேர்ந்தால் எங்களுக்கும் உனக்கும் எல்லோருக்கும் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வீட்டில் மாப்பிள்ளை வேற பார்க்க போகிறதா சொல்கிறாங்க. நீ ஒதுங்கி நிற்கிறது தாம்மா உனக்கு நல்லது. டாக்டர் சொன்னது மீராவை யோசிக்க வைத்தது. அதே வேளை அவள் சிநேகிதிகள் அதை வழிமொழியாமல் அவளை வெறித்தனர். ஸ்ரீதர் மட்டும், மீரா, டாக்டர் சொல்வதை கொஞ்சம் யோசி, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் என்றான். அவன் சொல்லவும் மற்றவர்களும் ஆமாம் மீரா, நாங்கள் பார்த்துக்கிறோம் என்றனர். அப்பொழுது ஒரு நர்ஸ் ஆஷாவின் குழந்தையை பக்குவமாக டவலால் மூடியபடி டாக்டரின் அறைக்கு எடுத்து வந்தாள். டாக்டர் தான் கொண்டு வர சொல்லி இருந்தார் அந்த குழந்தையை. குழந்தை ரோஜா பூவை அரைத்து உடம்பு முழுக்க பூசியது போல இருந்தது. நல்ல புஷ்டி. வழங்க வழங்க தன் குறுமணி விழிகளால் அது பார்த்த அழகை சொல்ல வார்த்தைகளே இல்லை. கை விரல்கள் எல்லாம் நல்ல நீளம், அதில் நளின லாவண்யம். மீரா குழந்தையை பார்க்க தன்னை மறந்துவிட்டாள். அதை வாங்கி கொள்ள வேகமாக முன்வந்தாள். நர்ஸ் டாக்டரை பார்க்க, டாக்டர் சைகை காட்ட குழந்தை மீராவின் கைகளில் சிநேகிதியை சுற்றி நின்று கொண்டனர். ஐயோ, எவ்வளவு அழகு! கொஞ்சம் கூட அழலம்மா. இப்போவே எப்படி திருன்னு பார்க்குது பாரு. ஃபீட் பண்ணிட்டீங்களா? ஆச்சு டாக்டர். அந்த குழந்தை எழுந்த மதர் அழுதுகிட்டே பால் கொடுத்தாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு டாக்டர். இன்ஃபேக்ட் குழந்தைய அவங்கக்கிட்டேயே இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். இல்லை டாக்டர், அவங்க ஃபேமிலி செக் அவுட் பண்ண தயாராகிட்டாங்க. அவங்க ஒரு 2 நாளாவது இங்கே இருக்கணும்னு சொன்னேனே. சிசேரியன் கேஸ் வேறு. நீங்கள் எடுத்து சொல்லலையா அவங்களுக்கு? நாங்கள் வீட்டுக்கு போய் பார்த்துக்குறோன்னு பிடிவாதமாக இருக்காங்க டாக்டர். நான் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் தரமாட்டேன்னு சொல்லுங்கள். குழந்தை கையில் இருக்க சுற்றி பேசப்பட்ட பேச்சுகளின் மீது மீராவின் மனதை ரணமாக்கியது. ஆனால் அந்த பிஞ்சுக்கு எதுவுமே தெரியாது. என்ன பாவம் செய்தோ? பிறக்கும் போதே தாய் தந்தை என்று 2 பேரும் இல்லாமல் போய்விட அடுத்து என்ன ஆகப் போகிறோம் என்பது கூட தெரியாமல் மலங்க பார்த்தது. மீராவுக்கு குபுக்கென்று கண்ணீர் வந்து விட்டது. டாக்டரும் கவனித்தார். நீ ஏமா அழற? எல்லாம் போக போக சரியாயிடும் என்றார். அதான் எப்படின்னு தெரியல டாக்டர். ஆஷா பிரமாதமாக வாழ போகிறான்னு தான் நாங்கள் நினச்சோம். இப்போ இங்கே அவள் குழந்தை என் கையில் இருக்க திகச்சு நிற்பேன்னு நான் கற்பனை கூட செய்து பார்க்கல டாக்டர். அதுதாம்மா லைஃபு. வேணாது வேண்டியது எது வேணாலும் நடக்கலாம். போகட்டும். அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறீங்க டாக்டர்? நாங்கள் ஆஷாவோட பாடியை பார்க்க முடியுமா? லுக், இது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். உயிர் போயிட்டா அதிகபட்சம் 30 நிமிஷத்தில் டிஸ்போஸ் பண்ணாதான் இங்கே மற்றவங்க சகஜமாக இருப்பாங்க. ஆனாலும் இந்த கேஸ் வர கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிடுச்சு. பாடியை பார்க்குறதோட எடுத்துக்கிட்டு போயிடுறதே. வேகமாக முடிவு பண்ணிவிட்டு வாங்க. முதல்ல அவங்க பேரண்ட்கிட்டே பேசணும். குறிப்பாக ஆஷாவோட புகுந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு மாமனார் மாமியார்கிட்ட பேசுங்க டாக்டர். டாக்டர் ரூம் அரைமனதாக அதற்கு ஒப்புக்கொண்டு
நம்பரை கேட்டு வாங்கி ஃபோன் செய்தார். மறுபக்கம் வேலைக்காரி ஒருத்தி தான் பேசினாள். பெரியவங்க யாரும் இல்லையாம்மா? இல்லைங்க, அவங்க மருமக இறந்துட்டாங்கம்மா. குழந்தை இப்போ ஏன் கஸ்டடியில் இருக்குது. ஆனால் அதை பணமாக நினச்சி உங்களை என்ன வேணா செய்ய சொல்லிட்டாங்க டாக்டர். என்னம்மா இது? குழந்தைக்காவது வருத்தங்களை மறந்து செயல்படணுமா? அவங்கள கொஞ்சம் நான் கூப்பிட்டேன்னு கூப்பிட்றீங்களா? அவங்க வீட்லேயே இல்லை டாக்டர், வெளியே போயிட்டாங்க. அதனால என்ன? அவங்க செல் நம்பர் இருந்தால் கொடுங்க. அது எனக்கு தெரியாதுங்க டாக்டர். இப்படி சொன்னால் எப்படிம்மா? குழந்தைய அவங்க பார்த்தா மனசு மாறிடுவாங்க. அவ்வளவு அழகாக இருக்குமா? டாக்டர் தொடர்ந்து பேச இடமின்றி மறுபக்கம் அந்த வேலைக்காரி ஃபோனை கட் செய்து விட்டாள். டாக்டர் அதிர்ச்சியோடு ஃபோனை வைத்தவராக, சரியான மிருகமாக இருப்பாங்க போல இருக்கே என்றார். என்ன டாக்டர் பண்ணலாம்? பாபு கேட்டான். நீங்கள் தான் முடிவெடுக்கணும், அதுவும் வேகமாக. ஆஷா உடல் அடக்கத்தை விடவே குழந்தையை என்ன பண்ண போகிறோன்னு தான் டாக்டர் ரொம்ப முக்கியம். அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம், இந்த நர்ஸுங்க பார்த்துப்பாங்க. எப்படி டாக்டர்? எப்படின்னா என்னத்தை சொல்ல? எவ்வளவோ பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க. அவங்களே யாருக்காவது கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லீஸுக்கா? இல்லை லீஸ்களாவா? இந்த மாதிரி குழந்தைகள் வர வர லீகல் ரொம்ப கஷ்டமாயிடுதுமா. ஏன் அனாதை இல்லத்திலே கொண்டு போய் போட்டுட்டு போயிடலாமே. அதை தெரியாமல் பண்ணணும். இப்போ இந்த குழந்தை வளரல, தாத்தா பாட்டியெல்லாம் இருக்காங்க. அது தெரிஞ்சால் அங்கே போய் சிக்கல் வரும். அப்போ இந்த குழந்தை சட்டப்படி தனக்கான நியாயமான உரிமைகளோடு வளர வழியே இல்லையா டாக்டர்? உங்களே யாராவது எடுத்துக்கிட்டு போய் வளர்க்க பாருங்களேன். முடியுமா? டாக்டர் கேட்ட விதமே அது முடியாது என்பது போல்தான் இருந்தது. அவர்களிடமும் ஒரு அழுத்தமான மௌனம். அப்பொழுது அங்கே அந்த அறைக்குள் வந்தாள் அந்த ஈஸ்வரி. முகத்தில் மாறாத ஒரு அலட்சிய பாவம். என்ன ஈஸ்வரி, காக்காய்க்கு நமக்கு வேர்த்த மாதிரி கரெக்டாக வந்து நிற்கிற என்று டாக்டரும் அவளை சகஜமாக எதிர்கொண்டார். கொஞ்சம் என்னை பற்றி இவங்கக்கிட்ட சொல்லுங்க டாக்டர் என்று ஒரு மாதிரி இழுத்தாள் அவள். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. உன் வியாபாரத்தை என் டிஸ்பென்சரிக்கு வெளியில் வச்சுக்க. நான் உன்னை உள்ளெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அவர் பேச வேண்டுமே என்று பேசுவது போல் நன்றாக தெரிந்தது. அப்போ நாளைக்கு எதுக்கும் என்னை கூப்பிடக்கூடாது. கள்ளத்தனமாக பிறக்கிறதுல நீங்களே கழுத்தை நெரிச்சு கொண்டுடணும். என் கையில் கொடுத்து தூக்கிட்டு போன்னு சொல்லிடக்கூடாது. அவள் மிரட்டுவது போல பதில் சொன்னாள். மீராவுக்கு மனிதத்தன்மைகளே இல்லாத ஒரு இடத்தில் நிற்பது போல் இருந்தது. அவள் கையில் அந்த குழந்தையும் என்னை என்ன செய்ய போகிறாய் என்று பார்த்தது. குழந்தையை ஊன்றி பார்த்தாள் மீரா. எல்லா குழந்தைகளும் பிறந்த நொடி முதலே அன்புக்கும் பாசத்துக்கும் ஆளாகி விடும். வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாம் கூட பாசம் காட்டி சிரிப்பார்கள். நல்ல ரசனை உள்ளவர்களோ எந்த குழந்தை சிரித்தாலும் தங்களை மறந்து விடுவார்கள். அள்ளி கொஞ்சம் முற்படுவார்கள். அந்த சின்ன சின்னங்கள் கூட தாயை அதிர வைக்கும். ஒரு ஈ கூட அதன் மேல் உட்கார அனுமதிக்க மாட்டாள் அதனுடைய தாய். சமூகத்தையே சுடுகாடாக துடிக்கும் ஒரு அசுரர்கள் கூட குழந்தை முன்னால் குழைந்து போவார்கள். பார்ப்பவர்கள் எல்லாம் குழையச் செய்து விடுவதால் தான் குழந்தையே என்றே அதற்கு பெயர் வந்ததோ என்னவோ. மீராவுக்கு இப்படியெல்லாம் எண்ணங்கள். இந்த குழந்தை மட்டும் என்ன பாவம் செய்தது? முதுமையாக இன்னும் அரை நாள் கூட இதன் வரையில் கழியவில்லை. அதற்குள் இதை அபகரிக்க ஒரு குங்கும பொட்டுக்காரி வந்து விட்டிருக்கிறாள். எல்லாம் இதனுடைய தலையெழுத்து என்று விட்டு விலகி கொள்ளப் போகிறோமா, இல்லை என்னதான் செய்ய போகிறோம்? தனக்குள்ளேயே கேள்வியில் சிக்கிக்கொண்டாள் மீரா. டாக்டர் அந்த ஈஸ்வரியை வெளியே போய் காத்திருக்க சொன்னவராய் மீராவையும் குழந்தையும் மாறி மாறி பார்த்தார். என்னம்மா, குழந்தையை பார்க்குறப்போ பரிதாபத்தை கட்டுப்படுத்த முடியலையா? ஆமாம் டாக்டர், பரிதாபம் மட்டும் இல்லை, இந்த குழந்தை இடத்துல நான் என்னையும் வச்சு பார்த்துக்கிறேன். நான் பிறந்த சமயத்தில் எனக்கு இப்படி ஆகியிருந்தா என் நிலையை கற்பனை செஞ்சு பார்க்க முடியல. ஓ நோ மீரா, உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறதா சொன்னீங்க. நீங்கள் இப்படியெல்லாம் யோசிக்கிறது உங்களுக்கு நல்லதில்லை. குழந்தைய நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே கொடுத்துட்டு முதல்ல கிளம்புங்க. எங்கே டாக்டர்? உங்கள் வீட்டுக்கு தான். இந்த நிலையிலா? இங்கே இருந்தால் நீங்கள் எப்படி கற்பனை செஞ்சுக்கிட்டே போவீங்க? அது உங்களை ரொம்ப பாதிக்கும். நோ டாக்டர், நான் சுயநலத்தோடு விலகி போனால் அப்புறம் என்னையே எனக்கு பிடிக்காமல் போயிடும். தெரிஞ்சோ தெரியாமலோ ஆஷாவோட காதலுக்கு உதவி செய்தவ நான். இந்த குழந்தையோட நிலைக்கு பின்னால் நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கேன். நான் இப்போ ஆக்கப்பூர்வமாக எதையாவது செய்ய தீரணும். அப்போ தான் ஆஷாவோட ஆத்மாவுக்கும் சாந்தி கிடைக்கும்.
முதல்ல உங்கள் ஃப்ரெண்டோட பாடியை வாங்கி அடக்கம் பண்ணுற வழியை பாருங்கள், அப்புறமா இந்த குழந்தைய பற்றி சிந்திக்கலாம். ஷியோர். ஆனால் எந்த காரணம் கொண்டும் இந்த குழந்தையை அந்த குங்கும பொட்டிக்காரி கண்ணில் நீங்கள் காட்டக்கூடாது. அவளை பார்த்தா நல்லவளா தெரியலை. மீராவின் பளிச்சென்ற பதில் கன்னத்தில் அறைந்தது போல் இருந்தது. யதார்த்தமாக அப்பொழுது அங்கே வந்த நர்ஸ் ஒருத்தி டாக்டரின் முகம் போன போக்கை பார்த்து கொண்டே வெளியே போனாள். வெளியே ஒரு நர்ஸோடு அவள் பேசி கொண்டிருந்தாள். வாயில் வெற்றிலை குதப்பல். இந்த நர்ஸ் அவள் அருகே சொல்றவளாக, ஈஸ்வரி, நீ கிளம்பு, இந்த குழந்தைய நீ வாங்க முடியும்னு எனக்கு தோணலை. அந்த பொண்ணு ஒன்று உன்னை சரியாக புரிஞ்சு வச்சிருக்கா என்றாள். அவ அப்படி என்னத்த சொன்னா? உள்ள போய் பாரு, உனக்கே தெரியும். நீ ₹1,00,000 கொடுத்தாலும் இந்த குழந்தை உனக்கு கிடைக்காது. கஷ்டம்தான். எல்லாமே படித்தவங்க, விவரமானவங்க குழந்தையும் தப்பாலாம் உருவாகலை. அதனால தான் சொல்கிறேன். அந்த நர்ஸ் பளிச்சென்று கூறிவிட்டாள். ஈஸ்வரி என்கின்ற அந்த பெண்மணியின் முகம் கோணத் தொடங்கியது. என்ன யோசனை? இந்த குழந்தைய முந்தையே யாருக்காவது புக் பண்ணிட்டியா என்ன? ஆமாம், மும்பாய் சேட்டுக்கு வேணுமா? எவ்வளவு பணம் தருவாளாம்? மும்பாய் சேட்டா? ஈஸ்வரி, அவங்க தப்பு தண்டா பிடிப்பாங்க, எது வேணாலும் செய்வாங்களாமே. அப்படியா? அவன் என்ன செஞ்சா எனக்கு என்ன? நமக்கு வேண்டியது பணம். பார்த்து ஈஸ்வரி, மாட்டிக்க போகிற. யார்? நானா? பின்ன என்ன நாங்களா? நீ இங்கே வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாளில் தானே ஆகுது. அதுதான் என்னை பற்றி உனக்கு தெரியல. ஆமாம், கடனாக என்கிட்ட பணம் கேட்டிருந்தது தானே? ஆமாம். ஆனால் என்னால் நீ கேட்குற 2 வட்டிக்கெல்லாம் கொடுக்க முடியாது. வட்டி வேணாம், அசலை மட்டும் ஒழுங்காக கொடுத்தா போதும். நிஜமாவா சொல்கிற? இந்த ஈஸ்வரியை என்ன மனசாட்சி இல்லாதவன்னு நினச்சிக்கிட்டியா? எங்கே வாங்கணுமோ அங்கே வாங்கிக்குவேன், எங்கே விட்டு தரணுமோ அங்கே விட்டு கொடுத்துருவேன் கண்ணு. அந்த நர்ஸின் முகம் மலர்ந்தது. ஈஸ்வரியால் அந்த ஆஸ்பத்திரிக்குள் எதனால் சுதந்திரமாக சுற்றி வர முடிகிறது என்பது அவளுக்கு புரிந்து போனது. அந்த கல்லறை தோட்டம் அமைதிக்கு இலக்கணம் எழுதி கொண்டிருந்தது. திரும்பிய பக்கமெல்லாம் கல்லறைகள். ஒரு இடத்தில் குழி தோண்டப்பட்டு 2 பேர் ஓரமாக நின்று கொண்டிருக்க ஆஷாவின் சவப்பெட்டி குழிக்கு முன்னால் வைக்கப்பட்டிருந்தது. கையில் பைபிளோடு அந்த ஃபாதிரியார் சூழ்ந்து நின்று கொண்டிருந்த மீராவையும் அவளுடைய மற்ற நண்பர்களையும் பார்த்தார். நீங்களெல்லாம் தேவனோட பாதையில் நடக்காதவங்களா இருந்தோ உங்கள் சிநேகிதிக்காக அவங்களோட குழந்தை விவகாரத்துக்காகவும் இந்த இரங்கல் பலிக்கு வந்திருக்கீங்கன்னு நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கவலைப்படாதீங்க. உங்கள் சிநேகிதியை தேவன் தன்னோட திருச்சபையில் தான் அருகே வச்சு பாலோகத்துக்கு அழைச்சிக்கிட்டாரு. இப்போது அவங்க தேவனோட அன்பான அரவணைப்பிலே இருக்கிறாங்க. அவங்களோட ஆத்மா மேலும் சாந்தி அடையும், அமைதியும் அடைய தேவனோட பேரால் நம்ம எல்லோரும் பிரார்த்திப்போம் என்று ஒரு சிறு பிரசங்கம் நிகழ்த்தியவர் பைபிளை எடுத்து வாசிக்கத் தொடங்கினார். மீராவின் வரையில் அந்த சூழல் மிகவும் புதிது. அந்த வகை அனுபவமும் புதிது. சினிமாக்களில் கல்லறையை பார்த்திருக்கின்றாள். தன் வாழ்நாளில் தான் அங்கு செல்ல நேரிடும் என்பதை கற்பனை கூட செய்ததில்லை. இறுதியாக சவப்பெட்டியை இறக்கும் முன் முகத்தை மட்டும் பார்க்கும் ஒரு வாய்ப்பில் ஆஷாவை பார்த்த நொடியில், மீரா, என் குழந்தையை எப்படியாவது காப்பாற்று என்று ஆஷா சொல்வது போல் தோன்றியது. மனமுறிய மீரா தன்னை மீறி வெடித்து அழுதாள். அவளை முத்துலட்சுமியும் சகுந்தலாவும் ஆறுதல் படுத்தி அழைத்துச் சென்றனர். அதன் பின் குழிக்குள் அந்த சவப்பெட்டியை இறக்கி மண்ணை போட்டு மூடத் தொடங்கினர். பாதிரியார் விலகி கல்லறை தோட்ட அலுவலகம் நோக்கி நடந்தார். உடன் நடந்தபடி, ரொம்ப தேங்க்ஸ் ஃபாதர், ஆஷாவோட சவ அடக்கம் நல்லபடியாக நடக்கணும்னு நாங்கள் வேண்டாத தெய்வங்கள் இல்லை என்று அவருக்கு நன்றி கூறினான் பாபு. நன்றியை நீங்கள் எனக்கு சொன்னால் பத்தாது, அந்த டாக்டருக்கு சொல்லுங்கள். அப்படியே டெத் சர்டிஃபிகேட்டில் ஆட்சேபனை இல்லைன்னு சென்னை மாநகராட்சி கமிஷனர், மீடியாக்காரவங்க இவங்களுக்கும் நன்றி சொல்லிடுங்க. புத்திசாலித்தனமாக இதை மீடியாவுக்கு கொண்டு போய் அவங்க தலையிட்டதுனால தான் இந்த சவ அடக்கம் நல்லபடியாக முடிஞ்சுது. இல்லைன்னா மார்ச்சூரியில் பல நாட்கள் இருக்க வேண்டி இருந்திருக்கும். மீடியா பவரை நல்லா பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க என்ற பொழுது பாபு மீராவை பார்த்தான். அவள் தான் கல்லறை தோட்டத்தில் ஆஷாவை புதைப்பதில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருப்பதை புரிந்து கொண்டு அதை வெல்ல மீடியாவால் மட்டுமே முடியும் என்று ஒரு புலனாய்வு பத்திரிகைக்கு போன் செய்தவள். இறுதியாக கல்லறையை விட்டு வெளியே வந்த நிலையில் மீராவும் அவள் சிநேகிகளும் ஒன்று கூடினர். பாபுதான் முதலில் பேசினான்.
மீரா, நீ வீட்டுக்கு கிளம்பு. குழந்தைய பற்றிய கவலை விடு. நாங்கள் ஆஷாவோட மாமனார் மாமியாரை நேரே பார்த்து பேச போகிறோம். அவங்க கிட்ட பேசி அவங்கள சமாதானப்படுத்தி குழந்தைய அவங்க பொறுப்பில் ஒப்படைக்க என்னென்ன உண்டோ அதையெல்லாம் செய்கிறோம். இதுக்கே உங்கள் வீட்டில் சொல்வதை ஏதாவது சொல்லுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது என்றான். ஆமாம் மீரா, டாக்டர்கிட்ட கூட நான் சொல்லிட்டேன். ஹாஸ்பிட்டலில் குழந்தைய ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறதா சொல்லிட்டாங்க என்றான் ஸ்ரீதர். மீரா, ஆஷா மாமனார் மாமியாரை மட்டுமில்லை, நாகர்கோயிலுக்கு போய் அவளோட தாய் மாமாவையும் நேரில் பார்த்து பேச போகிறோம். நம்மளால் என்னென்ன முடியுமோ அதை நிச்சயமாக செய்வோம். மீடியாவுக்கு போயிட்டதால ஆஸ்பத்திரியில் அந்த குங்கும பொட்டுக்காரியெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அவள் திரும்பி வந்தால் அவளை பற்றி பட்டவர்த்தனமாக ரிப்போர்ட்டர்கிட்டேயே சொல்லிடுவோம். டோன்ட் வரி. தன் சிநேகிதிகளின் பேச்சும் நண்பர்களின் பேச்சும் மீராவுக்கு ஒரு தெம்பை அளிக்கவே செய்தது. இருந்தும் குழந்தையை ஆஸ்பத்திரியில் விட்டு வைக்க மனது நெருடியபடிதான் இருந்தது. நேராக வாசலை பார்த்தபடி ஈசி சேரில் மல்லாந்திருந்தார் சந்தான கோபாலன். அருகில் தேக்கப்பலகை ஊஞ்சல், அதன் மேல் சோகமாக மீராவின் தாய். சற்று தள்ளி டிவியில் சீரியல் பார்த்து கொண்டிருந்தாள் மீராவின் பாட்டி பங்கஜம். அவரிடம் இவர்கள் அளவுக்கு பாதிப்பு எதுவும் இல்லை. அவ்வப்பொழுது சந்தானகோபாலன் மீராவின் செல்போனில் அவளோடு பேச முயன்று பார்த்துவிட்டு சுவிட்ச் ஆஃப் என்ற குரலை கேட்டு முகம் மாறியவராக பெருமூச்சு விட்டபடியே இருந்தார். அங்கே சீரியல் முடிந்து தொடரும் என்று எழுத்துக்கள் எழுந்து வந்தாள் பங்கஜம். சந்தானகோபாலன் பார்வை வாசல் புறம் இருப்பதை பார்த்து, வந்துருவாடா சந்தானா, நீ அலட்டிக்காதடா என்றாள். அவளை பார்த்து பங்கஜத்தை முறைத்தார். முறைக்காத, அவள் ஒன்றும் சினிமா ட்ராமான்னு உனக்கு தெரியாமல் கூத்தடிக்க போகலை. பாவண்டா அந்த ஆஷா. அவள் நிலைய கொஞ்சம் நினச்சிப்பாரு. அதை விட அந்த குழந்தையோட நிலைய கொஞ்சம் நினச்சிப்பாரு. பங்கஜத்தின் பேச்சில் ஒரு தாய்மையின் கரிசனம். இந்த கன்றாவிக்குத்தானே இந்த நாசமாக போன காதல் கல்யாணமெல்லாம் எல்லோரும் எதிர்பார்க்குறோம். அதையெல்லாம் மீறிட்டு போய் வாழ்ந்து காட்டுறேன்னா எப்படி? இப்படி ஒரு குழந்தைய அனாதையாக்கிறதுக்கு பேர் தான் வாழ்ந்து காட்டுறதா? இதோ பாருடா, யாருக்கு எப்போ சாவு வரும்னே யாராலடா சொல்ல முடியும்? அதுக்காக காதல் கல்யாணம் பண்ணிட்டதெல்லாம் காரணமாக சொல்கிறது பொருத்தமாக இல்லைடா. ஏன் சொல்லக்கூடாது? முறையா பெரியவா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா இப்போ அவள்லாம் அந்த குழந்தைக்கு நாங்கள் இருக்கோன்னு முன்னால் வந்து நிற்பா. இப்போ அது அனாதையாக இருக்க எது காரணம்? அது அனாதைன்னு இங்கே இருந்துட்டே நீ முடிவு பண்ணாத. அதுவும் நீ 3 வேளை தவறாமல் சந்தி பண்ணி காயத்ரி ஜபிக்கிறவன், ரங்கநாதரையும் தவறாமல் தரிசனம் பண்ணிடுறவன். உன் வாக்குக்கு ஒரு சக்தி இருக்குது. அது தெரியாமல் தோணுறதையெல்லாம் பேசிவிடாது. பங்கஜம் சந்தானகோபாலனை ஆற்றுப்படுத்திட அவரும் சற்று கோபத்தை குறைத்து கொண்டவராக, எதுக்கும் ஒரு நிமிடம் இருக்குமா, ஒரு லிமிட்னு ஒன்று இருக்குமா? மீரா வரலை. இது ஒரு நல்ல பாடம். எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்னு இந்த ஆஷா அவளுக்கு ஒரு உதாரணம் ஆயிட்டா. அதெல்லாம் அவளுக்கே தெரியும்டா. மீரா, நீ நினைக்கிற மாதிரி மற்ற வயசு பொண்ணுகள் மாதிரி எல்லாம் கிடையாதுடா. அவள் மனசு எனக்கு தெரியும். அவள் 1000ல் ஒருத்தி. பங்கஜத்தின் பெருமிதத்தின் முன்னால் சந்தானகோபாலின் செல்போனில் ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி எனும் மகாநதி பாடலின் ரிங்டோன் ஒலி வேகமாக எடுத்து திரையை பார்த்தவர் முகத்தில் ஒரு பரபரப்பு. பட்டனை அமைக்கி காதை கொடுத்தவர் காதுகளில் மயிலாப்பூர் சென்னகேசவன் எனும் நண்பர் பேசினார். சந்தானம் மாப்பிள்ளை ஆற்றுல ஓகே சொல்லிட்டா. வர்ற சனிக்கிழமை இன்னைக்கு ஸ்ரீரங்கம் வந்து மீராவையும் பார்த்துடலான்னு சொல்லிட்டா. இது அநேகமாக முடிஞ்ச மாதிரி தான். இந்த பொண்ணு பார்க்குற படலங்கிறதெல்லாம் கூட ஒரு சும்மா சம்பிரதாயத்துக்காகத்தான். ரொம்ப சந்தோஷம் சின்னா. உன் போனத்தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். உனக்கு மீராவை பற்றி நன்னா தெரியும். அவளுக்கு பையனை கட்டாயம் பிடிச்சிருந்தானே? நிச்சயமாக பிடிக்கும். பையனோட பேர் கல்யாணராமன். ரங்கநாதர் தனிச்ச ஒரு பிடிப்பு. அவன் கார் டேஷ்போர்டில் சின்ன ரங்கநாதர் விக்கிரகம் தான் இருக்குது. அவன் வரையில் உலகமே ரங்கநாதர் தான். உன் பொண்ணுக்கும் அப்படித்தானே? அதில் என்ன சந்தேகம்? ஆமாம், சனிக்கிழமை எத்தனை மணிக்கு அவள் வரா? எத்தனை பேர் வரப்போகிறா? எல்லாத்தையும் நான் முதல் நாள் சொல்கிறேன். இந்த சொஜ்ஜி பஜ்ஜி சமாச்சாரம்லாம் வேண்டாம். வெறுமனே ஒரு நல்ல ஃபில்டர் காஃபி கொடு போகிறோம். அப்புறமா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக தரிசனம் பண்ணி வை. அவள் எதிர்பார்க்கறதெல்லாம் அதை மட்டும்தான். இந்த நகை நட்டு சீர்சனத்தை பற்றி எல்லாம் பேச வேண்டியதே இல்லை. இது நம்ம காலம் இல்லை. எல்லாத்தையும் எழுதி கையெழுத்து போட்டு வாங்கிக்க. இந்த காலத்து பசங்களுக்கு நிஜமாலுமே பெரிய மனசு சந்தானம்.
சென்னகேசவன் பெருமிதத்தோடு பேசிட வீட்டு வாயிற்புறம் ஆட்டோ ஒன்று நிற்கும் அரவம். பேச்சோடு பேச்சாக வெளியே பார்த்த சந்தானகோபாலன் மீரா கையில் குழந்தையோடு இறங்கி கொண்டிருந்தாள். சந்தானகோபாலனுக்கு பகீரென்றது. மீரா குழந்தையோடு விறுவிறுவென்று உள்ளே வந்தாள். நல்ல வேளையாக அவள் குழந்தையோடு வருவதை அக்கம் பக்கம் யாரும் பார்க்கவில்லை. உள்ளே அவள் வரவர குழந்தையிடம் அழுகுரல். மீரா வேகமாக கைகளை இப்படியும் அப்படியும் தாளாட்டுவது போல அசைத்து, வேண்டாண்டா வேண்டாண்டா என் தங்கம், அழக்கூடாதுடா, தொப்ப பசி எடுக்குதாக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோடா என்றபடி ஹாலில் நின்றபடி இருந்த பாட்டியிடம் சென்று, பங்கஜம், இந்த குழந்தைய வாங்கு, நான் பால் கலந்து கொண்டு வரேன். தாய்ப்பாலுக்கு வழி இல்லாத குழந்தைக்கு பசும்பால் பாதிக்கு பாதி தண்ணி விட்டு சக்கரை போடாமல் ஒரு வாரத்துக்கு கொடுக்கணுமா என்றவள் அப்படியே அம்மா சீதாவின் பக்கம் திரும்பினாள். அவள் கண்களில் கனல். அப்பா சந்தானகோபாலனிடமோ அதற்கும் மேலே, அம்மா அப்படி பார்க்காத, இந்த குழந்தையை பார், நீ கனல் கக்க பார்க்குறப்பா கண்ணில் கண்ணீர் பொத்துண்டு கொட்டும். நான் வேறு வழி தெரியாமல் தான் குழந்தைய எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்பா உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். முதல்ல குழந்தைக்கு பாலை கொடுப்போம், அது கொஞ்சம் தூங்கட்டும், நான் விவரமாக எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். மீராவின் விளக்கம் சீதாவை சமாதானப்படுத்தியதாக தெரியவில்லை. சந்தானகோபாலன் மட்டும் சற்று நிதானத்தை வரவழைத்து கொண்டவராக, உன் சிநேகிதி காரியமெல்லாம் என்னாச்சு என்று பற்கள் நரநரக்க கேட்டார். கச்சிதமாக வாசல் பக்கம் மோட்டார் பைக் வந்து நிற்கும் சத்தம். அவள் தம்பி ஸ்ரீராம் இறங்கியவனாக கீச்செயினை சுற்றபடியே உள்ளே வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்தவர் மீராவை திரும்பி பார்க்க, அது முடிச்சிடுத்துப்பா என்றாள். முடிஞ்சிடுத்துன்னா பாடியை யார் சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போனா? ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குமே அதுக்கு பின்னால். அது எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுதுப்பா. கல்லறையில் அவளை அடக்கம் பண்ணியாச்சு. லீகல் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. டாக்டரும் டெத் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துட்டார். குழந்தையத்தான் நான் பார்த்துக்கிறேன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தப்ப என் ஃப்ரெண்டு ஸ்ரீதரும் முத்துலட்சுமியும் ஆஷாவோட மாமனார் மாமியாரை பார்க்க போயிருக்காங்க. இன்னொரு ஃப்ரெண்ட் நாகர்கோவில் போயிருக்கான். நிச்சயமாக ஆஷாவோட ரிலேட்டிவ்ஸில் யாராவது வந்து குழந்தைய வாங்கிட்டு போயிடுவாப்பா. அது வரைக்கும் தான் அந்த குழந்தைய நாம் பார்த்துக்கணும். ப்ளீஸ்ப்பா. என்ன ப்ளீஸ்ப்பா? இங்கே 2 நாளில் ஒன்று பொன் பார்க்க மாப்பிள்ளாத்துக்காரா வரப்போகிறா. இப்போ தான் ஃபோன் வந்தது. நீ என்னடானா இப்படி குழந்தையோட வந்து நிற்கிற? அதுவும் பச்சை மண்ணோட விளையாடுறியா நீ? இந்த மாதிரி தாயை எழுந்ததெல்லாம் யார் பார்த்துக்கிறது? அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சந்தானகோபாலன் வெடித்தார். அப்பா பேசுகிற நாடி இல்லைப்பா, இது கஷ்டந்தான்ப்பா. நான் பெரிய ரிஸ்க்கு தான் எடுத்திருக்கேன். சத்தியமாக நல்ல எண்ணத்தோடு தான்ப்பா இதை நான் பண்ணியிருக்கேன். ஆஸ்பத்திரியில் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னப்பா, ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போல்லாம் குழந்தை திருட்டு ரொம்பவே நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும். போன வாரம் கூட மதுரை ஜிஹெச்சில் ஒரு குழந்தை காணாமல் போய் அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவில் ஒருத்தி தூக்கிட்டு போகிறத மாதிரி எல்லாம் காட்டுறாங்களே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த குழந்தைக்கு தாய் தகப்பன் இருக்கும்போதே திருட்டு போயிருக்கு. இங்கே யாருமே இல்லையேப்பா. அது தெரிஞ்சு ஒருத்தி அங்கே வந்து கத்த ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு பயந்துட்டுதாப்பா குழந்தைய எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். சரிதான், வாயை மூடுறி. ஏன் அந்த முத்துலட்சுமியோ ராஜலட்சுமியோ அவள் எடுத்துகிட்டு போகக்கூடாதா? நீ தான் எடுத்துகிட்டு வரணுமா? சீதா இடையிட்டு கத்த ஸ்ரீராம் திருதிருவென்று விழித்திட பங்கஜம் பாட்டி குழந்தையை துணியோடு கீழே விட்டவளாக வேகமாக சமையல் கட்டு நோக்கி ஓடினாள். ஓடியபடியே ஸ்ரீராமிடம், டேய் ஸ்ரீராமா, உன் பைக்கில் போய் ஒரு ஃபீடிங் பாட்டிலை வாங்கிட்டு வாடா, மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். அப்படியே பால் பவுடர் டப்பாயும் வாங்கிட்டு வா, பிறந்த குழந்தைக்குன்னு சொல்லி கேளுடா என்றாள். விக்கித்து போன ஸ்ரீராம் அப்பா சந்தானகோபாலனை பார்க்க அவர் அரைமனதாக சமைக்க கொடுக்க அவனும் ஒன்றும் புரியாமல் அரைமனதாகவே நடந்தான். கருமம் எல்லாம் என் தலையெழுத்து. ஆமாம், இவ்வளவு பேசுறியே, நீ சுடுகாட்டுக்கு போனியா? சீதா கேட்க ஆமோதித்து தலையை அசைத்தாள் மீரா. அடிப்பாவி, இப்படியா விறுவிறுன்னு குழந்தையோட உள்ள வருவ? தீட்டு தொடக்குன்னு உனக்கு எதுவுமே கிடையாதா? சாதாரணமாக வெளியில் போனாலே கையை காலை அலம்பிட்டு தானடி உள்ளே வரணும். இப்படி சாவு தீட்டோட துபுதுபுன்னு வந்து நிற்கிறியேடி. சீதா தலையில் கையை வைத்து கொள்ள தரையில் கிடந்த குழந்தை திரும்பவும் அழ ஆரம்பித்தது. ஐயோ, அழறதே, சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்து யாராவது வந்தா என்னென்னடி சொல்கிறது? தூக்கி சமாதானம் வையும். சீதா வெடித்தாள். மீராவும் குழந்தையை வாரி நெஞ்சில் அணைத்தாள். கைகளால் இப்படியும் அப்படியும் அசைத்தாள். அதுவரை இறுக்கமாக இருந்த சந்தானகோபாலன், மீரா குழந்தையோட இப்படியே இரு, வந்துட்டேன் என்று வேகமாக உள்ளே சென்றவர்
பங்கஜம் அடுப்பில் பாலை வைத்திருந்தாள். கேஸ் அடுப்பை ஒட்டி நின்ற பாத்திரங்கள், அதில் ஒரு காலி செம்பை எடுத்துக்கொண்டவர் விறுவிறுவென வீட்டை விட்டு புறப்பட்டார். நீங்கள் எங்கே செம்பும் கையுமா கிளம்பிட்டேன்? வந்து சொல்கிறேன். அதுவரை அனாவசியமாக பேசாமல் அமைதியாயிரு. இது சோதனையான கட்டம். இந்த கட்டத்தை நான் ஒரு நல்ல வைஷ்ணவனாக இருந்து ஜெயிக்க விரும்புகிறேன். நம்ம பொண்ணு ஒன்றும் எந்த தப்பும் பண்ணிடலை. நாம் பெருமைப்பட்டுக்கிற மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கா. அதை புரிஞ்சுட்டு கொஞ்சம் பதட்டப்படாமல் இரு. தோ நான் வந்துடுறேன் என்றவர் வேகமாக வெளியேற அந்த பேச்சே மீராவுக்கு மிகப்பெரிய தைரியத்தை தந்தது. உள்ளே அடுப்பில் பாலும் பொங்கியது. அதை ஒரு வட்டிலில் விட்டு சூடே இல்லாதபடி ஆற்றத் தொடங்கினாள் பங்கஜம். ஹாலில் சீதாவும் பதட்டமும் படபடப்பும் குறைந்தது போலவே தெரியவில்லை. அதுவரை குழந்தையை பார்க்காமல் இருந்தவள் மெல்ல அதை பார்க்கத் தொடங்கினாள். ஊட்டமான குழந்தைதான். தலையில் நிறைய தலைமுடி. கண்களை திறந்து பார்ப்பதில் அதனிடம் ஒரு தவிப்பு. நெற்றி, மூக்கு, காது எல்லாமே மிக திருத்தமாக இருந்தது. ரோஜா இதழின் வண்ணம் முகம் முழுக்க தெரிந்தது. மெல்ல சீதாவிடமும் ஒரு மாற்றம். முகத்தில் ஒரு பரிதாபமும் பாச உணர்வும் மெல்ல ஊடுருவத் தொடங்கியது. சற்று நெருங்கிச் சென்று குழந்தையை பார்த்தாள். மீராவோ ஓஹோ என்று பாடியபடியே கையை ஆட்டிக்கொண்டே அப்படியே சீதா பார்ப்பது போல தெரிந்த முகத்தையும் காட்ட முற்பட்டாள். பெண் குழந்தைதானே? ஆமாம்மா, லட்சணமாக இருக்குடி. ஆனாலும் அந்த ஆஷா இப்படியாடி இதை விட்டுட்டு போவா? அம்மா, அவள் பேச்சை எடுக்காத. நான் ரொம்ப என்னை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கேன். உன்னை நான் என்னடி சொல்லுவேன்? உங்கள் அப்பா சொன்ன மாதிரி மாப்பிள்ளை ஆற்றுல எல்லாரும் வரப்போகிறா. இப்போ போய் இப்படி பண்ணியிருக்கியடி. அம்மா, அப்பா சொன்னது மாதிரி இது ஒரு பரீட்சைம்மா. ஒதுக்கிறதும் கை கழுவுறதும் ரொம்ப சுலபம்மா. அதுதாம்மா நம்ம சமூகத்தோட கேடுகட்ட குணமே. வெளியில் நம்ம தெருவில் தார் ரோடு போட்டு எத்தனை வருஷமாவது யாராவது கவலைப்பட்டிருப்பாளா? ஒரு வார்த்தையாவது கேட்டிருப்பாளா? இப்படிப்பட்ட இந்த சமூகத்துக்கு பயந்துக்கிட்டு பாவம் பண்ண சொல்றியேம்மா நீ? மீரா கேட்க வெளியே போயிருந்த சந்தான கோபாலனும் கையில் இருந்த செம்பில் பசுமாட்டின் கோமியத்தோடு நுழைந்தவராக அதை எடுத்து மீராவின் மீதும் குழந்தை மீதும் தெளித்தவர். சீதா மீது தெளித்தவராக, சீதா, இனி உனக்கு தீட்டு பயம் வேணாம். பசுமாட்டோட காலடி தூசுக்கே பாவத்தையும் சாபத்தையும் போக்குற சக்தி உண்டுன்னு சொல்லுது வேதம். அதோட கோமியம் புண்ணியாவசனம் பண்ண பலனை கொடுத்து விடுறது. நீ அந்த குழந்தையை தொட்டு இனிமேல் தாராளமாக தூக்கலாம். எந்த தோஷமும் அதுக்கு கிடையாது. இதையும் மீறிண்டு தோஷம்னா அந்த தோஷம் தாராளமாக வந்து என்ன பண்ணுமோ பண்ணட்டும். நம் வரையில் தாயை இழந்துட்ட ஒரு குழந்தைக்கு தெய்வத்துக்கு சமமான அதுக்கு தெய்வத்தை நாம் நிந்திக்கக்கூடாது, கொண்டாடணும் என்றார். சபாஷ்டா சந்தானம் என்றபடியே பால் பாத்திரத்தோடு அங்கு வந்தாள் பங்கஜம். ஸ்ரீராமும் ஃபீடிங் பாட்டிலோடு வந்து சேர்ந்தான். அதில் பாலை விட்டு குழந்தைக்கு கொடுத்து அதை சாப்பிட வைப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்த குழந்தை மெல்ல கண்ணை எறிந்தது. இந்த வேளையில் வெளியே போய் வாசல் கதவை தாழிட்டு விட்டு வந்தாள் சீதா. அவளிடம் மட்டும் ஒரு பதட்டம் இருந்தபடிதான் இருந்தது. ஸ்ரீராம் அதிகம் கிளறாமல் அந்த அரைப்பக்கமாக போய்விட்டான். மீராவும் பாத்ரூமுக்கு போய் குளித்து விட்டு வந்தாள். பங்கஜம் பாட்டி குழந்தையின் அருகிலேயே இருந்தாள். ஈரத்துணியை தலைமுடியோடு சேர்த்து கட்டிக்கொண்ட மீரா சிந்தனையோடு அமர்ந்திருந்த சந்தானகோபாலனின் அருகில் வந்து காலை மடக்கி கொண்டு அமர்ந்தாள். சீதாவும் நெருங்கி வந்தாள். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எதுக்குமா? குழந்தைய நம்ம ஆற்றுல வச்சுக்க சம்மதிச்சதுக்கு. மீரா, என்ன நீ ரொம்ப தர்ம சங்கடப்படுத்திட்ட. உண்மைதான்ப்பா. நான் பிறந்த நாள்லேருந்து இன்றைக்கி நான் பட்ட ஒரு மனவேதனை கனவுல கூட நான் நினச்சி பார்த்ததில்லப்பா. அந்த அளவுக்கு என்னை நீங்கள் ரொம்பவே சௌரியமாக வளர்த்துட்டீங்கப்பா. சரிம்மா, விஷயத்துக்கு வா. நடந்தது நடந்து போச்சு. எதுவும் திரும்ப வரப்போகிறதில்ல. இந்த குழந்தை விஷயத்தில் நீ அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ண போகிறீங்க? என்னப்பா இது? இந்த குழந்தைய அனாதை இல்லைப்பா. இதுக்கு தாத்தா பாட்டின்னு உறவுகள் இருக்குப்பா. அவள் கோபத்தை போக்கி குழந்தைய அவகிட்ட ஒப்படைக்கணும். இதுதான்ப்பா எங்களோட ஒரே நோக்கம். சவடக்கத்துக்கே வராதவா குழந்தைய ஏற்றுப்பா அப்படின்னு நினைக்கிறியாம்மா? அப்பா, அவளை வர வைக்கணும்ப்பா. அதுதான்ப்பா இந்த குழந்தையோட எதிர்காலமே இருக்குது. ஒருவேளை அவள் வரலைன்னா தெரியலப்பா. வரணும், வர வைக்கணும். அவசியம் ஏற்பட்டால்
இந்த விஷயத்தை மீடியாவை கூட பயன்படுத்திக்கலாம். அதனாலேயும் பயனில்லைன்னா சிஎம் வரைக்கும் கூட போகணும்ப்பா. இது பெண் குழந்தைப்பா. அரசாங்க தொட்டிலில் போட ரொம்ப நாழி ஆகாது. ஆனால் இந்த குழந்தைக்கு அந்த தொட்டிலே இடம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா தொட்டில் குழந்தைங்கிறது அப்பா அம்மா யாருன்னே தெரியாத நிலையில் தொட்டிலில் விழுற ஒரு உயிர். இங்கே அப்படி இல்லையேப்பா. இதுக்குத்தாம்மா தன்னிச்சையாக காதல் கத்திரிக்கான்னு தப்பு பண்ணாதீங்கன்னு அடிச்சு சொல்கிறோம். இப்போ பார்த்தியா என்னப்பா, நீங்கள் காதல் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ்கிறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்கப்பா. இது ஏதோ விதிவசத்தால் இப்படி ஆயிடுச்சு. விதிவசந்தான், ஆனால் இப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தான்மா பெற்றவங்க கட்டுக்கோப்பாக இருக்க சொல்கிறோம். அப்பா, நான் யாரைக்கும் இதுவரைக்கும் காதலிக்கல, இனிமேயும் அப்படி செய்ய போகிறதில்ல. நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிட்டு வாழ நான் தயாராகவே இருக்கேன்ப்பா. நான் இதை உனக்கு மட்டும் சொல்லலை மீரா, பொதுவாக சொன்னேன். இதுலேயும் இப்போ இருக்கிற காலத்தையும் அது போகிற போக்கையும் நினச்சாலே எனக்கு வயத்தை கலக்குது. எப்போ எது நடக்கும்னு சொல்ல முடியாத குடிக்கிற தண்ணியில் லிட்டர் 15 ரூபா விற்கிது. இது என்ன காலம்? அதை வாங்கி குடிக்கிறாளேப்பா. பணம் இருக்க போய் தானே குடிக்கிறான். அப்போ நாம் வளரவும் செய்திருக்கலாமே. வளர்ச்சி வேற, வீக்கம் வேறம்மா. இங்கே 3 நிமிஷம் வீக்கம்தான். எதிர்காலத்தை நினச்சா தான் பயமாக இருக்குமா. அதுக்காக வாழாமல் போயிடுறோமாப்பா. எவ்வளவோ நெருக்கடினாலும் சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கோம். எப்படியும் வாழறதா வாழ்க்கை? அது மிருக வாழ்வுமா. இப்படித்தான் வாழணும்னு பெரியவா சொன்னபடி வாழறது தான் நம்மளோட வாழ்க்கை. டேய் சந்தானம், உன் பயத்தையும் காலட்சேபத்தையும் நிறுத்து. சித்த, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. சொல்லுமா, நான் என்ன செய்யணுங்கிற? இந்த குழந்தைய ஒன்றும் ரகசியமானலாம் நாம் வச்சுக்க வேண்டாம். வீட்டு கதவை சாத்தியே வைக்கிறது, அப்புறம் வெளியே தெரிஞ்சா கேட்குறவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு பயப்படுறதுன்னு ஒரு புண்ணாக்கும் வேண்டாம். இந்தாடி சீதா, நீ அணுகுண்டுக்கு பயப்படுறத விடவே எதிர் வீட்டு அணுவுக்கும் அவள் வாய்க்கும் பயப்படுவே. அவள் மோவாக்கட்டையை கையில் வச்சுட்டு பேசுகிற ஊர் வம்பு மேலே உனக்கு மட்டும் இல்லை, ஊருக்கே ஒரு பயம் இருக்குது. ஆனால் இனி நீ அவளை பார்த்து பயப்படக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். நாம் பாவம் செய்ய பயப்படணும், பகவானுக்கு பயப்படணும். இந்த பாழாய் போனவனுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. இந்த விஷயத்தில் என் மீரா தான் சரி. அவள் உணர்வு பூர்வமாக ரொம்பவே சரியாக நடந்துக்கிறா. அப்புறமா நான் முக்கியமான விஷயத்துக்கு வரேன். இது பச்சை குழந்தை. இதை ஒரு தாய் பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ குழந்தை, கலப்பட ஜாதி குழந்தைன்னு இதோட மலஜலத்தை பார்த்து விகாரமாக நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சா அது பாழும் நினைப்பு. இது கெட்ட விதியிலேயும் ஒரு நல்ல விதி இருக்குது. அதனால தான் மீரா இதை நம்ம ஆற்றுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டா. இனி இது இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம ஆற்று குழந்தை இதை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிடணும். துளி கூட கலக்கமோ ஐயையோ இருக்கக்கூடாது. வந்துடுத்தேன்னு நினைக்கவும் கூடாது. ஒரு வைஷ்ணவனுக்கு 4 லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு. அது உனக்கே தெரியும். பராராயணம், தியானம், சத்சங்கம், பரோபகாரங்கிற 4ல் இந்த குழந்தைய நாம் பாதுகாக்கிறது பரோபகாரத்தோட சேர்த்தி. நாம் பரோபகார சிந்தனையை புரிஞ்சுக்கிறவா புரிஞ்சுக்கிடட்டும், புரிஞ்சிக்காதவா எக்கேடோ கெட்டு போகட்டும். நாம் நல்லது நினைக்கிறோம், நல்லது செய்கிறோம். எதுக்குடா இதுக்கு பயப்படணும்? பாட்டி பங்கஜம் பிளந்து கட்டினாள். மீராவுக்கு கண்கள் பனித்து விட்டது. எப்பேற்பட்ட பாட்டி இவள்! இப்படியல்லவா வழிகாட்ட வேண்டும்? ஆனால் சீதாவுக்கு அந்த பேச்சு நெஞ்சை அடைத்தது. மௌனமாக அதை வெளிக்காட்டினாள். என்ன சீதா, நீ என்ன சொல்கிறே? சந்தான கோபாலன் கேட்க, என்னத்தை சொல்ல, உங்கள் அம்மா பேச்சு மாப்பிள்ளை ஆத்துக்காரர்கிட்ட எடுபடுமா? இந்த பொண்ணு என்ன வீட்டு கடங்காமல் இப்போவே இவ்வளவு தூரம் போயிடுச்சுன்னு நினைக்க மாட்டாளா? இந்த தெருவே கூட விட்டுருங்க, அவளுக்கு என்ன பதில் சொல்கிறது? சீதாவின் கேள்வியிலும் நியாயம் இருக்கத்தான் செய்தது. இந்த கேள்விக்கு முன்னால் பங்கஜத்தாலும் ஒரு பதிலை பளிச்சென்று சொல்ல முடியவில்லை. வேணும்னா அன்னைக்கு உன் சிநேகிதிகள் யாராவது குழந்தையை கொண்டு போய் வச்சுக்கிடட்டும், இந்த உதவியை செய்வாதானே என்று கேட்டார் சந்தான கோபாலன். மீராவிடம் மட்டும் ஒரு ஆழ்ந்த மௌனம். Thanks for watching. Please subscribe.